பிஸ்மில்லா. இது ஹாஜிகள் பாக்கி உம்ராக்கு வரக்கூடியவர்களுக்காக இந்த குரான் பிரிண்டிங் பண்ணக்கூடிய இடம் அங்கே பண்ணுறாங்க, பிரிண்டிங் பண்ணுறாங்க. பிரிண்டிங் பண்ணிட்டு சவுதி கவர்மெண்ட் இது ப்ராப்பர்ட்டி இது பண்ணிட்டு வந்தவங்க எல்லாத்தையும் வரவேற்றுட்டு உள்ளே வந்து அந்த எப்படி பிரிண்ட் ஆகுது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த வெளியாகும்போது பெரிய சுற்று வட்டாரம் வெளியாகும்போது ஒருத்தருக்கு ஒரு குரான் கொடுக்குறாங்க. அந்த மஜ்லிஸ் இந்த பாக்ஸ் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க, பேக் பண்ணி அதை கொடுக்குறாங்க. அந்த இடத்த உட்காந்துருக்கக்கூடியவங்க ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்டேன், எடுத்துக்கலாமா வீடியோன்ட்டு, எடுத்துக்க அப்படின்ட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பரக்க செய்யட்டும். அது அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டாச்சு, கேட்டால் ஓகே எடுத்துக்கிட்டாங்க. ஓகே எடுத்து இன்ஷா அல்லாஹ் எல்லாம் பரக்க செய்வாங்க. இன்ஷா அல்லாஹ் ஓகே தக்குபால் எல்லாம் பரக்க செய்வானாக. உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் குரானை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இங்கேருந்து வெளியாகும்போது கொடுப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் தக்குபால் எல்லாம் இன்ஷா அல்லாஹ். இந்த இப்போ குரானுடைய ஃபேக்ட்ரி உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபேக்ட்ரியில் குரான் எப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, பிரிண்ட் எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக சத்தத்தில் பார்க்கலாம். ஓகே, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு வழங்குறதுல ஒரு சந்தோஷத்தில் தான் நான் பண்ணுறேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்காக நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு ஃபுல்லாக பண்ணிவிட்டு பேக் வச்சுருக்கேன். அதெல்லாம் கவலை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ டேட்டானாலும் போடுவேன். ஆல்ரெடி சில முகநூல் நண்பர்கள் டேட்டா வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணுமா? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானது கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் தேங்க்ஸ், நன்றின்னு சொல்லி எல்லாத்தையும் சொன்னேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து அது 10 லட்ச ரூபா செலவு பண்ண வைப்பான். சில பேருக்கு என்ன 100 ரூபா தான் எல்லாம் கொடுத்துருப்பான். அந்த 100 ரூபா கொடுத்து அந்த 100 ரூபாயில் என்ன செய்வான், எல்லாம் 1 ரூபா தான் செலவுப்பான். பாக்கி 99 ரூபா மிஞ்சும். இதுதான் பரக்கத்து, நல்லாவுடைய பரக்கத்துன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி பரக்கத்தை எல்லாம் எனக்கு செஞ்சுருக்கான். அல்லாஹ் தஆலா எந்த செலவுமே எனக்கு வைக்கிறது இல்லை எப்போதுமே. அல்லாஹ்வே மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கணும். எல்லா மக்களும் இஸ்லாத்துடைய ரிலீஜன் எப்படி உருவாச்சு, எப்படி மக்கள் கஷ்டப்பட்டாங்க, தன்னை செதுக்கி அதுக்காக செலவு பண்ணி இது பண்ணியிருக்காங்க, ரிலீஜன் கொண்டு பண்ணியிருக்காங்க. இது அல்லாஹ் உத்தரவு போட்டது, நாயகத்துக்கு உத்தரவு போட்டது. நீங்கள் இந்த செஞ்சாகணும், நீங்கள் இந்த பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு 40 வயசுல தான் அல்லாஹ் சொல்ல தேர்ந்தெடுத்துருக்காங்க நபியா. அது வரைக்கும் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அது பிறகு அவங்க பேஜ் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பெரிய குரானு, சின்ன குரானு, பல வகையாக அடிக்கிறாங்க. இது சவுதியில் பிரிண்ட் ஆகி வர்றது. இது ஊரில் எல்லா பள்ளிவாசல்லையும் இருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த குரான், சின்ன குரானு எனக்கெல்லாம் கொஞ்சம் ரீடிங்கே கொஞ்சம் கஷ்டப்படுன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணாடி போட்டு ஓதும்போது கூட கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். நல்லா இருக்கும். தாளெல்லாம் அவ்வளோ தரமானதாக இருக்கும். ஏன்டா யாருடைய கையாடுதலும் உள்ளே வந்துடக்கூடாதுன்றோ, இல்லை சில பேர் எழுத்து தப்பாக எழுத்து இதாக இருக்காங்க, மேலே கிளையமா வித்தியாசமாக அடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு நீயத்தில் கவர்மெண்ட் வெளியாக்குது. கவர்மெண்ட் இதுக்கு பல பில்லியன் டாலர், இந்தியன் ருபீஸில் சொல்லப்போனால் பல லட்சம் கோடிகள் இதுக்காக செலவழிக்குது. பண்ணி இந்த ஹஜ்ஜுக்கு வராங்கல்ல, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் அவ்வளோ பேருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஒரு குரானு 10 ரூபான்னு வச்சுக்கிட்டாங்க, எத்தனை லட்சம் கோடி கொடுக்குறாங்க. இந்த ஹசரத் அவங்க சொன்னாங்க பாருங்கன்ட்டு, அதையே பார்க்குறேன். அது மைக் சொல்கிறீங்களா? இது சொல்லுங்க. இப்போ இந்த குரான் பிரஸ் பிரிண்டிங் செய்யப்படக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். முதல் இடம், இந்த இடம் வந்து கண் தெரியாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஓதக்கூடிய குரான் தான் இந்த குரான். கையை விரலை வச்சு கரெக்டாக அவங்க கண்டுபிடிப்பாங்க இந்த ஆயத்தை அப்படின்ட்டு. அந்த இதுதான் இது. கண் தெரியாதவங்க மெயின் விசாரத்தை மதசார் அந்த குரான் தான் இது. கண் தெரியாதவங்க, பார்வையில் அற்றவர்கள், பார்வை இல்லாதவங்க குரானை இதை வந்து மரணம் செய்யக்கூடிய இந்த குரான் தான் இந்த குரான். அல்லாஹ் அக்பர். இந்த குரானை அப்படியே ஜூம் பண்ணி காட்ட பாருங்க. அந்த எழுத்தை தொட்டாக்கா அது தெரியும் போல இருக்கு, என்னென்ன எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பாருங்க, வெறும் தாள், வெள்ளை தாள் தான் தெரியுது. இது மேல் விசாரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட வந்து சகோதரர் சொல்லி காட்டினாங்க, மேல் விசாரத்துல இருக்குன்னு. இது தடவை குரான் ஆயத்து, ஜபர் எல்லாமே தெரியுமா. அதற்கு இதை பத்தி விளக்கம் சொன்னாங்கண்ணே. கண்ணு தெரியாதவங்க ஓதுறது அந்த குரான், இந்த பிரதிநிதி பேஜ். இது கரெக்டான ஆதாரம் சொன்னா அவங்க கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுப்பாங்க கண்ணு தெரியாதவங்களுக்காக. இந்த பார்கோடு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த இதை பாருங்க என்ன சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, கண்ணு தெரியாதவங்களுக்காக உள்ளது. பாக்கி எல்லாமே பிரதிநிதிகள் இங்கே வச்சிருக்காங்க. எத்தனை குரான், என்னென்ன டிசைன்ல எந்தெந்த வாசல் அடிக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு அரபி இருக்காங்க. இப்போ நம்ம தமிழ், நாங்கள் எங்க கூட்டமும் வந்திருக்கோம். அல் ஜன்னத் ஹஜ் சர்வீஸ் உமர் ஃபாரூக் அஜித்துடைய தலைமையில் வந்திருக்கோம். அதோட சேர்த்து சென்னையை சேர்ந்த பரக்காத்துன்னு சொல்லிட்டு ஒரு அஜித் விட்டி அவங்களும் வந்திருக்காங்க. அவங்களும் எங்களோட வந்திருக்காங்க.
இருவர்கள் வந்திருக்கோம். இந்த ஹசரத் பாக்கி விளக்கம் சொல்லுவாங்க. ஹசரத் அங்க நிக்கிறாங்க. ஹசரத், உங்களுடைய நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்க நிறுவனத்தை பத்தி. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய சர்வீஸ் வந்து அல் ஜன்னத் ஹஜ் சர்வீஸ். மாஷா அல்லாஹ். இதனுடைய ஹெட் ஆபீஸ் வந்து கூத்தானூர்ல இருக்கு. கூத்தானூர்ல இருக்கு, சென்னையில இருக்கு, திருநெல்வேலியில இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால இது ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ். குறிப்பாக திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டத்துல உள்ளவங்க அதிகமா வர்றாங்க, சென்னையில இருந்து வர்றாங்க. நம்ம இந்த தனியா செய்யறதுக்கு உண்டான முக்கியமான காரணமே ஹாஜிகளை முறையாக வழி நடத்தணும், அவங்க உம்ராவும் முறையா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு குரூப்லையும் நம்மளே கூட வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வந்து யாரையும் சேர்த்து கூட்டு மற்ற டிராவல்ஸ்ல ஜாயின் பண்ண விட மாட்டோம். நம்மளே கூட நின்று எல்லா அமல்கள்லயும் சென்னையில ஏறுறதுல இருந்து திரும்ப இறங்குற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து அமலுடைய விஷயத்துல எல்லா விஷயங்களையும் சிறப்பான முறையிலே ஆட்சிகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்திருக்கோம். இது அல்லாஹ் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட். அல்லாஹுத்தாலா நம்ம செய்யக்கூடிய இந்த கிருபத்தின் காரணமாகத்தான் எனக்கு இந்த பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா திரும்ப திரும்ப அந்த பாக்கியத்தை வழங்குறான். அதனால எல்லா மக்களுக்கும் அந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும். ஹாஜிகளுக்கு கிருபத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தர வேண்டும் என்று நான் துவா செய்து கொள்கிறேன். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 9842671546. சவுதி நம்பர் சவுதி நம்பர் 0542122749. இன்ஷாஅல்லாஹ். பார்க்கக்கூடிய சகோதரர்கள் தெரிஞ்சுங்க. இத ஆல்ரெடி 3 பேர் லைன்ல இருக்கிறீங்க. பாக்கி இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க. பாருங்க, குரான் ஷரீஃபை வந்து ஒவ்வொரு ஜுஸா தனித்தனி ஜுஸுவா பைண்டிங் பண்ணி வெளியா வந்து பாருங்க. வரிசையா வந்துகிட்டு பாருங்க. குரான் பிரிண்டிங் பண்ணி ஒவ்வொரு ஜுஸுவா என்ன செய்யறாங்க, பைண்டிங் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அச்சடிக்கக்கூடிய ஒரு பக்கம் நடக்குது பாருங்க. அந்த பக்கம் போய் அச்சடிக்கக்கூடிய இடம் இது பிரிண்டிங் பண்ணி பைண்டிங் பண்ணி எல்லா வழியும் அப்படியே பாத்துட்டு வாங்க. ஓகே சார். அஜர்த் சொன்னதெல்லாம் முற்றிலும் உண்மை. நாங்கள் அந்த டிராவல் பண்ணும்போது அஜர்த்துடைய டீமே எங்களை கொண்டு வந்து பெங்களூர் வரைக்கும் கொண்டு வந்து சின்ன பிள்ளை மாதிரி ஒரு வேலையுமே எங்களுக்கு இல்லை. எல்லா இதுமே கைடு பண்ணிட்டாங்க. கைடு பண்ணி அவங்க பெங்களூர்ல அது மாதிரி ஏற்றி விட்டாங்க. எங்களை எந்த இதுவுமே கஷ்டமா தெரியாது. நாங்க பயணம் பண்றது தெரியாது. வந்து இறங்கணும்னு அதே மாதிரி ஏர்போர்ட்ல அசத்தை நிக்கிறாங்க. 2 வந்து வரவேற்றுக்கிறாங்க. ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும் அசத்தை அந்த இடத்துல உட்காந்து பண்ணி தராங்க. அவங்களுடைய நம்பரோட அசத்தை விளக்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். அந்த சைட்ல உள்ளவங்க அதை பிரிண்ட் பண்றாங்க. தனித்தனியா எடுத்து அப்படியே அது நடக்குது. அது பிரிண்டிங் பைண்டிங் பண்றாங்க. பைண்டிங் பண்றாங்க. எல்லாம் குரான் பிரதிநிதியெல்லாம் அங்க ஒர்க் பண்றாங்க. நூத்துக்கணக்கான ஃபோர்க் லிஃப்ட் வச்சு தூக்குறாங்க. அந்த தாள்கள் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. குரான் பேஜ்கள் இவங்களே எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முகமது அஷ்ரஃப் ஆரிஃப், முகமது ஆரிஃப் பாக்குறேன். வெல்கம் தம்பி. சிராஜுதீன் லியாகத்திலே பாக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். 4 பேர் பார்த்தாங்க, 2 பேர் லைவ்ல இருக்காங்க. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியல, இந்த இடத்த எல்லாரும் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஹஜ்ஜுக்கு வந்தவங்க, உம்ராக்கு வந்தவங்க அத்தனை பேருமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அத்தனை பேரும் இந்த மாதிரி எடுத்து காட்ட மாட்டாங்க. அதனால நான் பாடுபட்டு வந்ததை நம்மளுடைய மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிற ஆர்வத்துல நான் செய்யறேன். இது என்னுடைய சொந்த ஆர்வத்துல நான் இதை பண்றேன். யாரும் கேட்டுக்கல, யாரும் சொல்லல. அதனாலதான் அஜர்த்திட்ட கேட்டேன். சொல்லுங்க. அஜர்த்து சொன்னாங்க. அரபிகள், பல்நாட்டு அரபிகள் நம்ம வந்து அவங்களும் உள்ள வந்து சுத்தி பாக்குறாங்க. ஒரு சைடு பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது, அடுத்து இன்னொரு சைடு பேக் ஆகிட்டு இருக்குது. சைனாவான்னு தெரியல. அவங்க இவங்க ஒரு கூட்டம் இருக்குது. இந்த குரான் ஃபேக்டரிக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த இந்த பிரஸ்ல குரானுடைய ஆயத்துக்கு ஒவ்வொரு பக்கமும் அச்சடிச்சு வருது பாருங்க. அப்படியா? மாஷா அல்லாஹ். லைவ் பாருங்க. குரான் அச்சடிச்சு அப்படியே வருது பாருங்க. அப்படியா? அது பாருங்க, அச்சடிச்சு பேஜ் வழியா வருது. பேஜ் வழி ஒவ்வொரு பேஜா வருது பாருங்க. ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. ஃபாஸ்டா இருக்கு. மாஷா அல்லாஹ். குரானுடைய பேஜ்கள் பிரிண்ட் ஆகுது. ஒரு பேஜ் இப்ப 115 பேஜ் வச்சுங்களேன். 115 பேஜ் 1000 பேஜ் வெளியாகிட்டு, 1,00,000 பேஜ் வெளியாகிட்டு இருக்குது. என்ன ஸ்பீடா பிரிண்ட் அடிக்குது, அவ்வளவு அந்த டெக்னாலஜி. ஓகே, அந்த அவங்க சகோதரர் பின்னாடி கேமரா எடுக்கிறாரு, அவர் நம்மளை எடுத்துக்கிறாரு. சரி, அதெல்லாம் தப்பு இல்லை.
هذا نشان زبون نحن تميل هذا ما في مشكله انا انسان انا صبر انتبه هذا ஜிசாக் அல்லா. இவங்க இந்த நிர்வாகத்திலேருந்து வந்து நம்மளை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க பிரச்சனை இல்லை ஜிசாக் அல்லா அப்படின்னாங்க. ஓகே, இவங்க வீடியோ எடுத்து யாரும் வர்றாங்க எல்லாத்தையும் எடுத்துறாங்க. நம்ம எடுத்ததை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகேட்டாங்க. ஓகே ஓகே, இந்த பிரிண்ட் அந்த பிரிண்ட் வெளியே வருது. ஓகே இன்ஷால்லா. பாக்கி அவங்க சிரிச்சுட்டு புன்முறுவலோட மதீனா அரபினா மதீனா அரபி தான், மக்கா அரபினா மக்கா அரபி தான். தமிழ்ல நம்ம சொல்லணுட்டாக்கா நம்ம அப்படி சொல்லக்கூடாது, மக்கு அப்படின்னு சொல்லணும். மக்குன்னா நீங்க பாக்கி கவலைப்படுத்தல. எவ்வளவு தன்மை வந்து 2 காலையில நாங்க படம் சொன்னாங்க, கை கொடுத்தாங்க. கை கொடுத்து இல்லைங்க நான் எடுத்தேன் அப்படின்னு. இங்க தமிழ் அவங்க வந்து எங்க குரூப்ல ஹஜ்ல வந்து அவங்க ஒருத்தங்க இங்க வேலை பாக்குறாங்க, வந்து நம்ம தமிழ்ல உபசரிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது கொஞ்சம் லைவ் லென்த்தா போவோம். அசத்தை பின்னாடி விளக்க சொல்றேன்னாங்க. இதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணா அடுத்து நின்றோம். அதுக்காக ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே சரி. ஃப்ரம் ரஷ்யா துருக்கி முடிச்சிட்டேன். ஈஜிப்ட் மாஷாஅல்லாஹ் ஹசன். ஓ அப்படியே சவுரா زبون هذا سير ما في مشكله. اوكي مشكله هذا لايف هذا مشكله. جزاك الله بارك الله. வந்து எத்தனை மணி எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை வளமாக வைப்பாங்க. சாயந்தரம் அவங்கள ஆர்வமா வந்து என்ன எடுத்துக்க அப்படி சொல்லிட்டு நிக்கிறாங்க. நம்ம சில பெண்கள் சொல்லுவாங்க என்ன எடுக்கிற அப்படிப்பாங்க. நான் அதனால பெண்கள் எடுக்கிறதே கிடையாது, அவங்களாம் வந்து தன்னை காட்டி எடுத்துக்கிறாங்க. ஓகே அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆமா கொஞ்சம் போய்க்கிறோமா. இப்போ எங்களுடைய குரூப் ஹசரத் அவர்கள் பாக்கி விளக்கம் கொடுப்பாங்க. இந்த வந்திருக்காங்க. அடுத்து அப்படியே வந்து மக்கள் எக்கச்சக்கமான மக்கள் வராங்க. இங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் மக்களுக்கு மேல வருவாங்க போல இருக்கு. இங்க 1 லட்சம் பேருக்கும் அந்த குரானை கொடுக்குறாங்க. முகமது ஆரிஃப் கப்பக்காரி கப்பக்கார என்ன படிக்க வர மாட்டேங்குது தம்பி. பாரி கப்பக்கார் பாரி என்னமோ வருது. டேரக்டா படிக்க தெரியாதுனால சொல்லிட்டோம். ஜிசாக்கல்ல ஒரு அண்ணன் இங்க வேலை பார்க்கறாங்க. அவங்க வந்து ஹாஜிகளுடைய சொந்தக்காரங்க பிறகு நல்லா பேசுறாங்க. அண்ணன் வாழ்த்துக்கள், சந்தோஷம். இன்ஷா பாரக்கல்லா. அஜீஸ் ஒண்ணு இல்லையா, பரவாயில்ல வாங்கலாமா? பரவாயில்ல. ஓகே அஸ்ஸலாமு அலைக்கும் பாரக்கல்லாஹ். வர்றவங்களுக்கு ஒரு குரான் ஃப்ரீயா தராங்க. அல்லா பரக்கத் செய்யணும். நான் ஒண்ணும் இல்லாம குரான் தொட மாட்டேன், கொடுத்ததுனால வாங்கிக்கிட்டேன். இந்த பாருங்க குரான் ஒண்ணு கொடுத்தாங்க, கையில கொடுத்தாங்க. இதை திருப்பி நம்ம பாதுகாப்பா கொண்டு போகணும், ஊருக்கு கொண்டு போகணும். அல்லா பரக்கத் செய்வாங்க. உள்ள போயிருக்காரு அது பயன் இருக்கா? தொடர் லைவ் கொஞ்சம் வழி வாங்க. ஓகே லைவ் ஏன்னா லைவ் 15 நிமிஷம் மேல போனா மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க, தள்ளி விட்டுறாங்க. அதுக்காகதான் சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து ஹசரத் கூட போயிட்டு இருக்கு. அடுத்து ஒரு இது தொடர்பு அடுத்து போட முடியாது, தொடர் லைவ்னு இருக்காதுல்ல. இது சூடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒயர் மாதிரி வச்சு ஒயர்ல தண்ணி அடிக்கிறாங்க. என்ன டெக்னாலஜி பாருங்க. ஒயர்ல தண்ணி அடிக்கிறாங்க, சூடே தெரிய மாட்டேங்குது. ஃபில்டர் மாதிரி இருக்கு. இது நல்ல டெக்னாலஜி ஆயிடுச்சு. தண்ணி அல்ஹம்துலில்லாஹ் ப்ரெஷர்ல வருது தண்ணிய. ஓகே எல்லாம் பரக்கத் செய்யணும். இது வெயிட்லெஸ் குரான். இன்ஷால்லா இந்த குரானை வச்சு ஒரு தடவை ஓதிடுவோம் இன்ஷால்லா. ஒரு குரான் நான் எப்போதுமே ஒரு 30-35 வருஷமா என்னோடய ஒரு குரான் வச்சிருக்கேன். இது வாங்கினதுனால கொஞ்சம் ஓதிட்டு பழைய செல்ல எங்க மஹல்லாவுடைய பழைய செல்ல ஒப்படைச்சிருவோம் இன்ஷால்லா. பாரக்கல்லாஹ். அடுத்து எங்க டீம் போயிடுச்சு போல இருக்கு. நான் ஸ்டாப் லைவ் நிறுத்திக்கிறேன். அடுத்த லைவ் அந்த போய் ஒரு தொடர் சொல்லிடாச்சு. நம்ம கூட்டம் இல்லையா சொல்றீங்களா? இதுல சொல்லிடுங்களா? பிஸ்மில்லா. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் மதீனாவிலே இருக்கக்கூடிய முஸ்ஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய குர்ஆன் பிரஸுக்கு வருகை இருந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த குர்ஆன் பிரஸ் பார்ப்பதற்கு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். இங்கே வேலை செய்யக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அருமை சகோதரர் ரஹமத்துல்லா அவர்களிடத்திலே சம்பந்தமாக கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, கிட்டத்தட்ட இந்த குர்ஆன் உடைய மொழிபெயர்ப்பு 88 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்கின்றார்கள்.
பெரிய ஆச்சரியமான விஷயம். இங்க ஒரு நாளைக்கு பல லட்சம் ஹாஜிமார்கள் இங்கே வருகை தருகின்றார்கள். ஒவ்வொரு ஹாஜிகளுக்கும் இந்த குர்ஆனை அன்பளிப்பாக பரிசாக கொடுக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த குர்ஆன் எப்படி பிரஸ், எப்படி பிரிண்டிங் பண்றாங்க, ஒவ்வொரு பேப்பரு எப்படி பைண்டிங் பண்றாங்க, எல்லா விஷயங்களையும் இங்க பெரிய பார்க்கக்கூடிய பெரிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் நமது மிகப்பெரிய. ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று ஆமீன். நாம் துஆ செய்து கொள்கின்றோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும் சலாம். பரக்கல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கும் பரக்கத் செய்வானாக. ஆமீன். ஜஸாக்கல்லா. பார்த்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நான் முபாரக். ஓகே, ஜஸாக்கல்லா. தேங்க்யூ. மஷ்கூர். வந்துட்டு தான்